அதிமுக தேமுதிக கூட்டணி குறித்து இன்றைக்குள் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படும் என்று அதிமுக ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் கூறியுள்ள நிலையில் கூட்டணி குறித்து முக்கிய முடிவு எடுக்க தேமுதிக உயர்நிலைக்குழு கூட்டம் இன்று கூடுகிறது. மக்களவைத் தேர்தலை அதீத பலத்துடன் எதிர்கொள்ள அதிமுக திமுக இறுதிக்கட்ட கூட்டணி பேச்சுவார்த்தையில் தீவிரம் காட்டி வருகின்றன. முதலில் அதிமுகவை தேமுதிகவை அணுகி வந்த நிலையில் திடீர் திருப்பமாக விஜயகாந்தை மு.க.ஸ்டாலின் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார். ஆனால் திமுக கூட்டணிக்கு செல்ல தேமுதிக விரும்பாத நிலையில் மீண்டும் அதிமுக தேமுதிக இடையிலான கூட்டணி பேச்சுவார்த்தை வேகமெடுத்து தற்போது இறுதிக்கட்டத்தில் உள்ளது. தேமுதிக அதிமுகவிடம் 7 மக்களவை தொகுதிகளை கேட்பதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் நேற்று சென்னை சாலிகிராமத்தில் தேமுதிக தலைவர் விஜயகாந்தை அதிமுக ஒருங்கிணைப்பாளரும் துணை முதலமைச்சருமான ஓ பன்னீர்செல்வம், மீன்வளத்துறை அமைச்சர் ஜெயக்குமார் உள்ளிட்டோர் சந்தித்து பேசினர். தேமுதிக அதிமுக கூட்டணி இறுதி செய்யப்படுவதன் அறிகுறியே இந்த சந்திப்பு என்று கருதப்பட்டது. நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக மெகா கூட்டணி அமைப்பு தொடர்பாக இருவரும் விவாதித்ததாக தகவல்கள் கூறுகின்றன. எனினும் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த ஓ பன்னீர்செல்வம் உடல்நலம் குறித்து விசாரிப்பதற்காக விஜயகாந்தை சந்தித்ததாக கூறினார். அதிமுக தேமுதிக கூட்டணி குறித்து இன்று அறிவிக்கப்பட வாய்ப்பிருப்பதாகவும் ஓபிஎஸ் தெரிவித்தார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையிலான கூட்டணியில் தேமுதிக இணைந்து நடைபெற இருக்கின்ற நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் பணியாற்றுவது குறித்து ஏற்கனவே பேச்சுவார்த்தை தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்நிலையில் அதிமுக கூட்டணியில் இணைவதா அல்லது தனித்து போட்டியிடுவதா என்பது குறித்து விவாதிக்க தேமுதிக உயர்நிலை கூட்டம் இன்று கூடுகிறது. சென்னை கோயம்பேட்டில் உள்ள அலுவலகத்தில் தேமுதிக தலைவர் விஜயகாந்த் தலைமையில் நடைபெறும் கூட்டத்தில் மாவட்ட செயலாளர்கள், மாநில நிர்வாகிகள் மற்றும் அணி செயலாளர்கள் பங்கேற்கின்றனர். இந்த கூட்டத்திற்கு பின்னர் தேமுதிக எந்த கூட்டணியில் இணைகிறது என்பதை விஜயகாந்த் அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பார் என தெரிகிறது. இதனிடையே அதிமுக கூட்டணி இணைந்த புதிய நீதி கட்சிக்கு ஒரு தொகுதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமையகத்தில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில் கூட்டணி தொடர்பான உடன்பாடு கையெழுத்தானது. ஒரு தொகுதியை பெற்றுள்ள புதிய நீதி கட்சி இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிடும் என அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டது. புரட்சித் தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் கண்ட இந்த இரட்டை இலை சின்னம் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் கட்டி காத்து பொக்கிஷமாக வெற்றி சின்னமாக கொண்டு வந்த இந்த சின்னத்திலே போட்டியிடுவதற்கு புதிய நீதி கட்சிக்கு வாய்ப்பு தந்திருக்கிறார்கள். அதிமுக கூட்டணியில் மேலும் சில கட்சிகள் இணைய வாய்ப்பிருப்பதாக தகவல்கள் கூறுகின்றன. செய்திப்பிரிவு நியூஸ் 7 தமிழ்.